ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஆமென் ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஸ்தோத்திரம் எங்கள் சபை மூலம் வருகிறதான ஒவ்வொரு வாரம் எங்கள் சபை மூலமாய் வருகிறதான ஸ்தோத்திர நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அருமையான பிள்ளைகள் பார்க்கிறீர்கள். ஒரு சிலர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாக தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஸ்தோத்திரம் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னால் சாட்சி சொல்லியும் ஆண்டவரை உயர்த்த அன்போடு கேட்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெப தேவைக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய ஜெப நேரங்களில் கண்டிப்பாக ஜெபிப்பேன். ஸ்தோத்திரம் வேறு எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க ஆலயத்துக்கு வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே என்னுடைய ஆராதனை நேரம் வருகிறது. அதை பார்த்து நீங்கள் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து சில நிமிடங்களோடு கூட நான் கர்த்தரை வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்கள், ஸ்தோத்திரம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நம்ம தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம் என்று சொன்னால் நம் போது நிலைத்திருக்கிறவர்களாய் கர்த்தருக்குள்ளாக. ஸ்தோத்திரம். நான் சில காரியம் சொல்லுகிறேன். இந்த காரியத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அதே நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அணுகாது. ஆண்டவன் நல்லவர். ஸ்தோத்திரம். அவன் ஏன் நிலைத்திருக்கணும்? அவன் 2 காரியத்தை நான் இங்கே சொல்கிறேன். ஒன்று, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அன்றகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம இருதயத்தில் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம். ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தாலும் ஆராதித்தாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல விதமான தேவைகள் இருக்கிறது. அந்த தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னால் நான் நிலைத்திருக்க வேண்டும். 2வதுங்க, நம்ம நீதிமொழிகள் 19:23 வாசித்தது போல தீமை என்னை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு உலகமெங்கும் எல்லா இடங்களிலும் தீமைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், ஜனங்கள் எங்க பார்த்தாலும் வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதிலிருந்து ஆண்டவர் நம்மை உங்களையும் என்னை தப்புவித்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகளே, நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டு அழகா சொல்றார் என்னிலும். ஆண்டவர்னால 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். முதலாவது நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டிய நிலைத்திருத்தல் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது தேவனுக்குள்ளாக அல்லது ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். இந்த அருமையான மாலை நேரத்தில் யோசித்து பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா? ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய ஊழியர்கள், ஆமென், பரிசுத்தவான்கள், கிறிஸ்து பிளஸ் நான், அவன். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் ஸ்தோத்திரம், ஆண்டோடு கூட இருக்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை, வெளிநாட்டில் இருந்தால் ஒரு சம்பவத்தை நான் புஸ்தகத்தில் வாசித்தேன். நம்ம ஒரு வெளிநாட்டில் உள்ள
எந்த ஊர் எந்த பேரு, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை இந்த புஸ்தகத்தில் வந்ததுனால அதை மட்டும் சொல்றேன். வேலை செய்யும்படியாக ஒரு கருப்பின நம்ம இனத்தில் உள்ளதான ஒரு வாலிப தம்பி அந்த சர்ச்சோட எல்லா வேலைகளையும் செய்வானா. பலிபடத்தை துடைப்பான், மைக் ரெடி பண்ணுவான், எல்லாவற்றையும் ரெடி பண்ணுவான். ஸ்தோத்திரம், அவன் கர்த்தர் நல்லவர். ஆனா அவன் ஸ்தோத்திரம் ஆலயம் நடக்கும்போது வாசல் உள்ள ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. ஆலயம் ஆராதனை நடக்கும்போது, ஏன்னா அந்த ஆலயத்தில் அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வந்து ஆராதிக்க வருவாங்க, அவங்க ஆராய்ச்சி போயிடுவாங்க. இவன் ஸ்தோத்திரம் வெளிதான் உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு மகிமையான ஆலயத்துள்ள அவங்க வர்றதுக்கு முன்னாலே எல்லா ஆலயத்துடைய எல்லா வேலைகளையும் இவன் தான் செய்வான். ஒரு நாள் வெளியே உட்கார்ந்து அந்த வாலிபன் யோசித்தான், ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள பலிபடத்தில் துடைக்கிறேன், நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் ஆலயத்தில் மட்டும் என்னை ஆராதிக்க விட மாட்டேங்காங்களே, வெளியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்தோடு அந்த வாலிபன் அவன் வெளியே ஸ்தோத்திரம் அந்த வராண்டால உட்கார்ந்து ஜெபித்தான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரா, மகனே நானும் எத்தனையோ நாள் உள்ள போக நினைக்கிறேன்ப்பா, நானும் உள்ள போக முடியல, உன் கூட நானும் வெளியே தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாராம். யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ஆண்டவரோடு கூட இருந்தா அவர் என்னோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம், சும்மா பேருக்காக நான் கிறிஸ்தவன், நான் ஆலயத்துக்கு போறேன் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அதான் பைபிள் அழகா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், ஆமென். உங்கள் இருதயம் சுத்தமா இருந்தா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, நிச்சயம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன். ஆலயத்துக்கு போகிறதுனால, நான் பைபிளை தூக்குறதுனால நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. உண்மையா ஆண்டவரோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் டெய்லி ஆண்டவரோட பேசுகிற ஒரு பழக்கம், ஆமென், எல்லாம் தேவனை துதிக்கிற ஒரு பழக்கம், இருதயத்தில் தேவையில்லாத எந்த ஒரு காரியம் வராத இருதயமாய் ஆண்டவருக்குள்ள பரிசுத்த வாழ்க்கையாய் நான் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருப்பார். அங்க சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், அங்க சொல்றாரு பாருங்க, நீ புது சிருஷ்டியா, புதிய மனுஷனாய் இருப்ப. ஒரு தோற்றத்தை சொல்லல. ஸ்தோத்திரம், அவன் எப்போதும் நீ ஃப்ரெஷ்ஷா இருப்ப. கர்த்தருக்கு மகிமை. நீ செழித்திருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. எனவே ஆண்டவருக்குள்ள இருங்க. ஆண்டவரை விட்டு மாத்திரம், நான் அடிக்கடி இப்படி சொல்றேன், எங்க சபையில சொல்லுவேன், எதை இழந்தா ஆண்டவரை இழந்துடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருங்க. ஆண்டவரை விட்ட ஆதாம் ஏதேன் தோட்டத்தை இழந்தார். ஸ்தோத்திரம், ஆண்டவரை விட்ட லோத்து கர்த்தருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை, மனைவிய பிள்ளைகளை இழந்து அவன் சந்ததியை ஆசீர்வாதம் இழந்து போச்சல்லவா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரவேன். ஆண்டவரோடு கூட இருங்க. ஸ்தோத்திரம், சங்கீதம் 23 ஸ்தோத்திரம் 6 சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஸ்தோத்திரம், அன்பு சகோதரா சகோதரி பிள்ளைகளே, நிலைத்திருக்க வேண்டிய இரண்டாவது நிலைத்திருத்தல், தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன். ஸ்தோத்திரம், அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆலயத்தில் நிலைத்திருப்பேன். ஏன் ஆலயத்தில் நிலைத்திருக்கிறோம்? அதுக்கு சங்கீதக்காரனே சொல்றாரு, என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். இன்னைக்கு ஆலயத்தை மறந்துடுறோம். எனக்குன்னு ஒரு காரியம் வந்து ஆலயத்தை விட்டுருதோம். ஆமாம், ஆலயத்தை காட்டிலும் முக்கியமான வேலை ஏதாவது வந்தா நான் அந்த வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், வருமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம், இல்லை பிள்ளைகளே, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நான் ஜீவிக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், நீ புது சிருஷ்டியா, நீ கண்டிப்பா செழிப்பானவனா இருப்ப. ரெண்டாவது, நீ ஆலயத்தில், நீங்கள் ஆலயத்தில் நிலைத்திருப்போன்னு சொன்னா, அங்க தருகிறான் ஜீவன் நாளெல்லாம், என் நாள் முழுவதும் என் சந்ததி எல்லாம் நன்மையும் கிருபையும். நன்மை மாத்திரமல்ல, தேவ கிருபை போகிற இடமெல்லாம் தேவ கிருபை, மனுஷனுடைய கண்களை தயவு. கர்த்தருக்கு மகிமை. யோசித்து பாருங்க, நான் ஆலயத்தில் நிலைத்திருக்கிறேனா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. சில பிள்ளைகள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஒருவேளை வேலை உள்ளவர்கள் சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் நீங்கள் ஆலயத்தில் நிலைத்திருந்து பாருங்கள், நன்மையும் கிருபையையும் கர்த்தர் தொடர செய்வார். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், அவன் அதே 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் பாருங்க,
கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஸ்தோத்திரம். வார்த்தையில ஒன்றை நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொன்ன கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவது, வேத வசனத்தில் ஸ்தோத்திரம் நிலைத்திருங்கள். மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருங்கள். நான்காவது சொன்னேன், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக, அதிகாரத்துக்குள்ளாக, மேய்ப்பர்னா ஸ்தோத்திரம் அடங்கி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். பாருங்க ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மத்தேயு 10:23 முடிவு பரியந்த நிலைத்திருக்க ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் இந்த ஆண்டவருக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, தேவ கிருபைக்குள்ள, தேவ ஆலயக்குள்ள நீங்க நிலைச்சிருந்து பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க இந்த பூமிக்குரிய ஸ்தோத்திரம், பரலோகத்துக்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ கண்டிப்பா பெற்றுக்கொள்வது உறுதி என்றே சொல்லுகிறேன். யோசித்து பாருங்க, நான் எல்லாம் நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். சில நிலைத்திருத்தலை சொன்னேன். ஏன் நிலைத்திருக்கணும்? அமேன். ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை சொன்னேன். ஒன்று, என் வாழ்க்கையில தீமை அணுகாம இருக்கணும்னா நான் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது சொன்னேன், அவன் கர்த்தர் என் ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுக்கணும்னா நான் நிலைத்திருக்கணும். எதுலலாம் நிலைத்திருக்கணும்? முதலாவது திரும்ப சொல்லுகிறேன், கவனத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். முதலாவது நீங்களும் நானும் கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். நிலைத்திருந்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நான் செழிப்பானவனாய் இருப்பேன். இரண்டாவது, வசனத்துக்குள் நிலைத்திருந்தா அந்த வசனம் என்னை கண்டிப்பா என்னை ஆசீர்வதிக்கும். மூன்றாவது சொன்னேன், ஆலயத்துக்குள் நிலைத்திருக்கணும். ஆலயத்துக்குள் நிலைத்திருந்தால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவர் நல்லவர். யோசித்து பாருங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான்காவது சொன்ன, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக, அவர் மேய்ப்பர், நான் ஆடு, அவருடைய ஆளுகைக்குள்ளாக நிலைத்திருந்தால் நல்ல மேய்ச்சலை, நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் தருகிறார். ஐந்தாவது, கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். எல்லாவற்றிலும், ஜெபத்தில், வேத வாசிப்புல, ஊழியத்தின் பாதைகள்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வதில், ஸ்தோத்திரம் கொடுப்பதில், ஆலயத்தில், அமேன் ஸ்தோத்திரம், இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதில், எல்லாவற்றிலும் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் நிலைச்சிருக்கணும். அருமையான பிள்ளைகளே, சிலர் பின்வாங்கி இடையிலேயே பிரச்சனை, பாடுகள், சோதனையில பார்த்து அப்படிலாம் இல்லை. கடைசி வரைக்கும் உறுதியாய் நீங்க நிலைச்சிருப்பீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்கள், சகல விதமான மேன்மைகள், சகல விதமான மகிமைகள், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களுக்கு வந்து பலிக்கும். பிள்ளைகளே, நிலைத்திருங்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எதெல்லாம் தேவை பிள்ளைகள் ஆண்டவர் கேட்பா, நான் நிலைச்சிருப்போம்ப்பா, ஆலயத்தில் நிலைப்பேன்ப்பா, கர்த்தருக்குள் நிலைச்சிருப்போம்ப்பா. ஜெபமனோமா, எல்லாம் கண்களை மூடுங்க. ஒருவேளை வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருப்பீங்கன்னா உங்க தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், இந்த மாதம் உங்க தேவை சந்திக்கப்படும். இந்த மாதத்துக்குள்ள உங்க வியாதி மாறும். உங்க பிள்ளையுடைய திருமண காரியத்துல கர்த்தர் கரம் நீட்டப்படும். உங்க வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளையுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே, அப்பா, யோவான் 15:7 என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள, கர்த்தரை வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதியோடு இந்த வசனத்தை கேட்கிறாங்களோ அவர்கள் வியாதி படுக்கை வேதனைகள், ஆண்டவரே, அவங்க ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதாக. வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சு ஜெபிக்கிறாங்க, தெய்வீக அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக. நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைக்கு போகிற அன்பு பிள்ளைகள், வியாபாரங்கள், வேலைகள், ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரும் அப்பா, கர்த்தருக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, முடிவு பரியந்தமும் வசனத்திற்குள்ளாக நிலைத்திருந்து எங்களுக்கு தேவன் தந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா. அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தர் பொறுப்படுத்து தம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை ஆண்டு கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.